மதுரையில் ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை பெயிண்ட் கொண்டு அழைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அடுத்த திருநகரில் அண்ணா பூங்கா என்று 2.58 கோடியில் அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அண்ணாவின் பெயரை எடுத்துவிட்டு அந்த பூங்காவிற்கு ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட திருநகர் பகுதியில் மாநகராட்சி இயக்குதல் பராமரிப்பு பற்றாக்குறை மானியத்தின் நிதி உதவியுடன் அறிவியல் பூங்கா அமைக்க 2.58 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பணிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கியது. இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இயற்பியல் தொடர்புடைய ராக்கெட்டுகளின் மாதிரிகளான உள்ள பல்வேறு தொடர்புடைய சாதனங்கள் அமைக்கப்பட்டு பூங்கா தற்போது 95% பணிகள் நிறைவு பெற்று இந்த நிலையில் அண்ணா பூங்கா என்ற பெயரை மாற்றி மதுரை மாநகராட்சி ஸ்டெம் பூங்கா என பெயரிட்டுள்ளது. இது அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தனர், எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா இது குறித்து அங்கு நேரில் ஆய்வு செய்து உடனடியாக பெயரை மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்ற அளவுக்கு எச்சரிக்கை விட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை அழித்து பெயிண்ட் கொண்டு அந்த அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.